ஹாய் மக்களே. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வடை பண்ணியிருக்கேன். மசால் வடை ப்ளஸ் சட்னி பண்ணியிருக்கேன். பையன் வீட்டில் இருக்கறனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணேன். லைவ் போடும்போது தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ கடகடன்னு பார்த்து பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எங்கள் வீட்டு மசால் வடை சட்னி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகலாம் வாங்க. மசால் வடை சட்னி எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சமைப்பேன். நல்லா இருக்கா மசால் வடை சட்னி? நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சட்னியில் பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்ப்பேன். நல்ல வாசனையாக இருக்கும் தேங்காய் சட்னிக்கு. பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, தேங்காய், பூண்டு ஒரு 4 பல் போட்டுப்பேன். அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி போடுவேன். இன்னும் டேஸ்ட்டு வாசனையாக இருக்கும். இஞ்சி இல்லை, வெறும் பூண்டு மட்டும் தான் சட்னிக்கு போட்டேன். அந்த மாதிரி மசாலா வடைக்கு 4 பூண்டு போட்டு அரைச்சிட்டேன். செம்ம வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வடை வேணுன்றவங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போகலாம். பாய், டாட்டா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.